ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நான் பன்னீர் சட்பட்டால உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், புல்கா பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதை கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கரெக்டா சொல்லிட்டே வந்திருக்கேன். நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால சூப்பரா பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும். 2 நாளானாலும் கெட்டு போகாம இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போனாலும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க டீட்டெயிலா சொல்லிட்டே பார்க்கலாம். பூரி மாதிரி பொங்கக்கூடிய புல்கா சப்பாத்தி. இது 2 நாளானாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஆயிலே சேர்க்காம சப்பாத்தி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டயபெட்டிக் பீப்புளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா கையால் உப்பு, எண்ணெய், மாவு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ரப் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. எப்போயுமே சப்பாத்தி பூரிக்கு மாவு பிசையும் போது தாம்பாளம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு மாவு நல்லா பிசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சிடலாம். ஆக்சுவலாக மாவு நல்லா பிசைஞ்சிட்டாலே சப்பாத்தி எப்பயுமே நல்லா சூப்பராக வரும். பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாச்சுன்னா சப்பாத்தி பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மாவு பிசையும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம, அழுத்தம் கொடுக்காம லேசாக அப்படி திரட்டிக்கிட்டே வரணும். மாவு ஃபுல்லாக திரண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையலாம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மாவை மிக்ஸ் பண்ணுவோம். மாவு ஃபுல்லாக திரண்டு நல்லா வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு மாவை மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். ரொம்ப போட்டு ஹார்ஷாக பிசையக்கூடாது. மாவை நல்லா ஃபுல்லாக திரட்டிட்டோம். இனிமேல் இப்படி கையால் நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். தண்ணி நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அது மாவு ஒட்டாமல் வர்றதான். தண்ணி நிறையா ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்படி ஒட்டுதுன்னா லேசாக திரும்பவும் மாவை தூவிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்த மாவை நல்லா இப்படி இழுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணுற புல்கா நல்லா பொங்கியும் வரும், நல்லா சாஃப்டாகவும் வரும், ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி மாவை பிசைச்சிக்கணும். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு இந்த மாவில் ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிட்டு நல்லா உருட்டிட்டு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடணும். ஏர்டைட் மூடி மூடக்கூடாது, மாவு புளிச்சிரும். லேசான ஒரு தட்டு போட்டு மூடுங்க. இது மினிமம் 1/2 hour ஊறணும். அதுக்கு மாவு நல்லா ஊறியாச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நான் கிச்சன் பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணுறேன். லேசாக அது திரும்பியும் ஒரு தடவை அப்படியே உருட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவு சப்பாத்தி வேணுமோ புல்கா வேணுமோ அந்த அளவுக்கு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்துட்டு கையால் இப்படி ரவுண்ட் பண்ணுங்க, லேசாக ப்ரெஸ் பண்ணுங்க. இதை ட்ரை மாவில் தொட்டுக்கோங்க. அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவை அதிலே டேப் பண்ணிட்டு பூரி கட்டையால் தேய்ச்சிக்கணும். அதாவது ப்ரெஷர் பண்ணி தேய்க்கக்கூடாது, லேசாக தேய்ச்சிக்கிட்டே வரணும். தேய்க்கும் போது ஓரங்களில் தேய்ச்சிட்டே வரும்போது ஈவனாக நல்லா வரும். நடுவில் தேவைப்பட்டதுன்னா நம்ம மாவு திரும்ப தொட்டுக்கலாம். அது பாருங்கள் இதே மாதிரி தான் ஓரங்களை மட்டும் நான் தேய்ச்சிக்கிட்டே வரேன். திருப்பி திருப்பி போட்டு இந்த எண்டு அந்த எண்டு தேய்க்கும் போது நல்ல மெல்லிஸா ஈவனாக, எங்கேயும் ஒரு இடத்துல திக்கா ஒரு இடத்துல மெல்லிஸா அப்படிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி தேய்க்க முடியும். அவ்வளோதான், ஒரு புல்கா நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னொன்று நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. திரும்ப அதே மாதிரி ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு மாவை தொட்டுட்டு இருக்கேன். இது பாருங்க 2 ஓரங்களை மட்டுமே தேய்ச்சிக்கிட்டே வரேன். ஒட்டும் போது மாவு தொட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஒரே நாளில் பர்ஃபெக்ஷன் வரலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. பண்ண பண்ண தானாக நல்லா செய்ய வந்துடும் உங்களுக்கு. பேனில் போட்டு காமிக்கிறேன். இப்போது ஸ்டவ் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. புதுசாக பண்ணுறவங்க இந்த அப்பளம் பொரிக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பெரட்டி போடுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பழகினதுக்கப்புறம் கையாலேயே போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும் பண்ணுறதுக்கு. நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லேஸாக அப்படி லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதிரி ஒயிட் டாட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வரும்போது திருப்பி போட்டுருங்க. இப்போ திரும்ப லிஃப்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெட் டாட்ஸ் நல்லா வந்திருக்கு இல்லையா? இப்போ தூக்கி அடுப்பில் போட்டுற வேண்டியதான். கேஸில் டைரெக்டாக போட்டுற வேண்டியதான். டைரெக்டாக ஃப்ளேமில் போடும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. போட்ட பிறகு ஹை பண்ணிக்கோங்க. நல்லா அப்படி பூரி மாதிரி பொங்கி வந்து பழக்கமானதான் இப்படி கையாலேயே பண்ணிடுவேன் பாருங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்ல பண்ணிட்டு தோசைக்கல்லை நகர்த்திட்டு டைரெக்டாக ஃப்ளேமில் போட்டுட்டேன். ஃப்ளேமை ஹை பண்ணிட்டேன். பொங்கிடுச்சு, அவ்வளோதான். இதை எடுத்துக்க வேண்டியதுதான். பொங்கினதுக்கப்புறம் லேசாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. சாஃப்டாக நல்லாயிருக்கும். இன்னைக்கு புல்கா ரோட்டியும் பாலக் போட்டு ஒரு தாலும் தயிர் சாதமும் ஊறுகாயும் மெனு ரெடி. ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா நான் ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம அப்டேட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்